Hi Ladamis, வெல்கம் டு எல்எச் ஸ்டில் மென்ஷன். நான் உங்க ஹெவல். சரி, ஓகே. இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடுகுடுன்னு இருக்கேன். ஆகவே எபிசோடை கொஞ்சம் நல்லா கொண்டு போலான்னு இருக்கேன். ஓகே, இப்ப நம்ம என்ன இது பாக்குறோம்னா மோதல காதலாங்களோட எபிசோட் 22 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து என்னன்னு புரியும். நம்ம இருக்க லாஸ்ட்ல அது முடிச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டா இந்த எபிசோடுக்குள்ள போலாம். சரி, நம்ம லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா எது வரைக்கும் முடிச்சிருப்போம்னா பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 3 குழந்தைங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு பைபிள் தூக்கிட்டு போய் வச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜேகே பாத்தீங்கன்னா எனக்கு கேர்ள் பேபி இல்ல, 7 பேர் இருக்கோம் மொத்தமா. ஆனா வந்து உங்க 3 பேருக்கு தான் குழந்தை இருக்குது, எங்க 4 பேருக்கு குழந்தைங்க பிறக்கல, எனக்கு கேர்ள் பேபி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பாவம் சோகத்தில் முங்கி குமரி குமரி அழுதுட்டு இருப்பாரு. சோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அதை பார்த்து நம்ம உங்க செல்லக்குட்டீஸ் எல்லாருமே 3 பேரும் பாத்தீங்கன்னா யூனா, ஜூன் அண்ட் மின் 3 பேர் பாத்தீங்கன்னா அங்க சோபால உட்காந்து ஏதோ டிஷர்ட் பக்கமே பார்த்து என்ஜாய் பண்ணி அங்க அவங்க கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஜேகேக்கு இங்க ஒரு கணவர், உங்களுக்கு இங்க ஒரு 2 பேத்துக்கு மாறி மாறி கணவர், தூங்க மாட்டீங்க நைட்டு ஃபுல்லா. அதுக்கப்புறம் மார்னிங் அவங்களை விடலாம் விட்டுட்டு திரும்பும் போது இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஷாக்ல நின்று இருப்பீங்க. அதுவும் முடிச்சிருப்பேன். பக்கத்துல பாக்குறாங்க அப்பதான் புரியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா நாங்க போற டெய்லி போற எபிசோட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டிங் டிங் செட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த சேனல் பாத்தீங்கன்னா இந்த சேனல் பாத்தீங்கன்னா எப்பவும் ஆக்டிவா தான் இருக்கும். உங்களுக்கு டெய்லியுமே வரும் எபிசோடு. ஒரு நாள் உங்களுக்கு வராம போகவே போகாது, இது ப்ராமிஸ். சரி, வாங்க நம்ம டாட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆத்தி ஐயோ அப்படிங்கிற மாதிரி நின்று இருக்கீங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே. ஐ திங்க் லாஸ்ட் பர்ல நான் இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணாதவங்க பாத்துக்கோங்க. நம்ம ஜேகே தான் நின்று இருக்கா. அப்படியே 2 இடுப்புல இப்படின்னா அப்படியே 2 கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு லுக் விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாட்டிக்கிட்ட அப்படின்னு ஒரு லுக் விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு லுக் அவங்க பாத்துட்டு இருக்காரு. நீங்க மாட்டிக்கிட்டோமோ ஆத்தி ஒயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு மனசுக்குள்ள புலம்புறீங்க, வெளியே புலம்ப முடியாதுல்ல. சரி என்னடா பண்றது சொல்லிட்டு ஜேகே பாக்குறீங்க. அவன் வந்து அப்படியே உங்களை வந்து ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்னன்னு கேட்கான். நீங்க என்ன அப்படி சொல்லிட்டு கேக்குறீங்க. அப்ப ஜேகே பாத்தீங்கன்னா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேக்குறாரு. நீங்க என்னடா பண்றது அப்படி சொல்லிட்டு லைட்டர் பண்ணீங்க. சும்மா சுத்தி பார்க்கணும் திரும்பீங்க. திரும்ப நான் ஒரு காக்கா கூட கிடையாது. அவங்க 4 பசங்களும் அப்படியே ஜூட்டு ஓடி இருப்பாங்க. சோ நீங்க பாத்தி நல்லா போயிட்டாங்க போல. இங்க ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க அப்படி சரி கேக்குறீங்களா. அதுதான் நான் கேக்குறேன். 3 பசங்க எங்ககிட்ட இருக்கிறாங்க, நாங்க உள்ள வரோம். பட் நீ இங்க வந்து முன்னாடி இருக்க ஏதாச்சும் மறக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேக்குறாரு. உங்களுக்கு பக்குனுக்கு யோசிக்கிறீங்க. அப்பன்னா அவன் மத்தவங்களை யாரையும் பாக்கல, மெயினா சாங்க பாக்கல. அது வரைக்கும் சந்தோஷம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து எப்பவும் இந்த டைம்ல தான் என்னோட பேபிஸ் வந்து கொண்டு வந்து விடுவேன். சோ அதனால நான் இந்த டைமுக்கு வந்தேன், நீங்க இங்க வரல, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. அப்ப வந்து நம்ம ஜேகே சொல்றாரு, ஆனா நான் வரும்போது நீ ஏதோ ஒரு குழந்தைகிட்ட நீல் டவுன் பண்ணி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீங்க ஆஹா நல்ல வேலை அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்க பேக் ஃபேஸ் தான் பாத்துப்பாரு, ஐ மீன் பேக் சைடா பாத்துருப்பாரு அவரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த சாங்குக்கு 4 கிஸ் கொடுத்திருப்பீங்க. 5 அது பேக் சைட்ல இருந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ பேசுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல சொல்றாரு. நீங்க நல்லாதான் போச்சு சொல்லிட்டு அது இங்க யூனாவோட கிளாஸ்மேட். சோ நான் அந்த பொண்ணு வந்த என்கிட்ட கேட்டா எங்க யூனா மின்ன அவங்கள காணாமே செட்டு என்கிட்ட வந்து கேட்டா. அதை நான் பேசிட்டு இருந்தேன். அதுல என்ன, ஏன் நான் மத்த குழந்தைகிட்ட பேசக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஜேகே இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லையே அப்படிங்களா. சரி எங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. அப்படியே அமைதியாயிட்டு ஸ்டார்டிங்ல உங்களை எப்படி டெரரா ஃபேஸ் வச்சிருந்தாலும் இப்ப ரொம்ப பாவப்பட்ட ஜீவி மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு கார்லதான் இருக்காங்க சொல்றானா. நீங்க பாக்குறீங்க இவன் எதுக்கு இப்ப மாடுலேஷன் மாத்தினான் சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றீங்க. அப்ப வந்து உள்ள இருந்து எல்லா பாய்ஸும் வெளியே வராங்க. 3 கிட்ஸுமே வராங்க. அண்ட் தென் வந்து மத்த பிடிஎஸ் பாய்ஸ் 6 பேருமே வராங்க. சோ வந்து உங்களை பாக்குறாங்க. நீங்க வந்து 3 பேர்ட்டையும் நீட் லேர்ன் பண்ணி சில குட்டீஸ் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே பாத்தீங்கன்னா 4 ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. கிஸ் கொடுத்துட்டு
சரி சமத்து பிள்ளையா உள்ள போடணும்னு சொல்றீங்களா? அப்ப மம்மி நான் சொல்றேன் அப்படிங்கிறா. ரைட்டு அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா? சமத்து பிள்ளையா உள்ள போடணும், நல்லபடியா படிக்கணும், என் தங்கச்சி தம்பியில நல்லபடியா பாத்துக்கணும், சேஃபா இருக்கணும், எந்த சட்டையும் பண்ணக்கூடாது. ரைட் ரைட் அப்படிங்கிறீங்களா? ஓகே அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து பிடிஎஸ் சரி நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறாங்களா? ஜேகேக்கு என்ன ஒரு டவுட் உங்க மேல அவருக்கு, பிகாஸ் அவருக்கு அந்த கனவு வந்ததுல இருந்து ஒரு உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட்லயே இருக்கிறாரா, அதை அவங்களே குறுகுறும் பாக்குறாங்க. அப்ப உங்க 3 கிஃப்ட்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களை ஹக் பண்றாங்க. ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா ஹக் பண்ணும்போது காலத்துல வந்து மம்மி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நேத்து நடந்த ஜேகே கனவு கண்டது, அப்புறம் அது உண்மையா இருக்குமோன்னு புலம்புனது, எனக்கு இன்னும் உண்மையா இருக்குமோன்னு தோணுதுடா அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து கிட்ஸ் சொல்றாங்க. அப்பதான் நீங்க ஒன்னு யோசிச்சு பாக்குறீங்களா? ஆக்சுவலா ஜேகே வந்து ட்ரீம் பண்ணிருப்பார்ல, சாங்கும் நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்த மாதிரி. ஆக்சுவலா வந்து அது ரியல் தான். நீங்களும் சாங்கும் ஐ மீன் வந்து நீங்க எல்லாமே நீங்க 7 பசங்களையும் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு ஒரு டைம் வந்து சும்மா அவங்க வந்து ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஓகேவா? நீங்க வந்து கொரியால, அதாவது நீங்க பிடிஎஸ் மீட் பண்ணக்கு முன்னாடி ஒரு 2 or 3 வீக்ஸ் முன்னாடி வந்து கேட்டிருப்பாங்க. சோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ஸ் எல்லாமே கூப்பிட்டுட்டு எங்க வச்சுக்கலாம், சைனா இல்ல லண்டன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு, உங்களுக்கு ட்ரீம் பிளேஸ்னு ஒண்ணு அதை வச்சுக்கோங்கடா. சோ அப்படி ஒரு பிளேஸ்க்கு போய் நீங்க அங்க வந்து விளாண்டுருப்பீங்க. அது அப்ப வந்து சாங் உங்களுக்கு கூப்பிட்டுருப்பா இதுமே மம்மி மம்மின்னு. அப்போ வந்து நீங்க என்னடா தவங்க செட்டு ஜேகே ட்ரீம்ல என்ன பார்த்தாரோ சோ அது வந்து அப்படியே நடந்திருக்கும். அதுதான் ஜேகே பாத்தீங்கன்னா லைக் ஒரு ட்ரீம் மாதிரி வருது. அவருக்கு பாத்தீங்கன்னா உள்ளுணர்வு வந்து நமக்கு ஒன்று சொல்லும்ல. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நடக்க போகுதுன்னா அது முன்னாடியே வந்து லைட்டா தெரியும்ல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பைபிளுக்கு தெரிஞ்சிருக்குது. சோ அதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. சரி ஓகேன்னு அப்புறம் வந்து உங்க கிட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து ஓகே மம்மி நாங்க போறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க ஓகே பத்திரமா போயிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு உள்ள அனுப்பிட்டு ரைட் இப்ப நம்ம ஜூட்டாயினும் வயனு இல்லன்னு வச்சுக்கோ மாட்டின மகளு அவ்வளவுதான் உன்னை கோலியம் கிழமை அம்மிக்கு போடுவாங்க சக்கரை ஓட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மைண்ட் வைஸ் சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. சோ அப்ப ஜேகே வந்து ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாரு. நீங்க இவன் எதுக்கு இப்ப வாய்ஸ் ரொம்ப சேஞ்ச் பண்ணி பேசலாம், ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்கிறீங்க. ஏன்னா அபிஷேக் கேக்குறீங்களா? அப்ப வந்து ஜேகே நிஜமாலுமே 3 குழந்தைங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேக்குறாரு. நீங்க இவன் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றானே என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு 3 தான் ஏன் அதுல என்ன டவுட் அப்படி கேக்குறீங்க. சோ அப்ப வந்து ஜெயிக்கிறது நிஜமாலும் 3 தானா அப்படின்னு கேக்குது. எதுக்கு திரும்ப திரும்ப இதே கேக்குறான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தாட்டு, நீ எதுக்கு இதே கேக்குற அப்படி சொல்லிட்டு கேக்குறீங்களா? அப்ப வந்து ஜேகே சொல்றாரு இல்ல நீ ஸ்டார்டிங்ல மின்ன நாங்க கேட்டப்போ உனக்கு 2வது மேரேஜ் ஆச்சு, அவனுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்ன. பட் மின் வந்து ஜிமின் ஐயாங்கோட குழந்தை. அப்ப வந்து நாங்க கேட்கும்போது வந்து நீ மின்னு மட்டும்தான் வேற குழந்தை இல்ல அப்படிதான் பேசிட்டு இருந்த. ஆனா நீ சொன்ன எல்லாமே பொய்யாதான் இருக்குது. அதனாலதான் எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை அந்த 3ங்கிறதும் பொய்யா இருக்குமோ, மேபி ஏன் 4வது ஒண்ணு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஆர்வமா கேக்குறாரு. பிகாஸ் 4வது ஏதாச்சும் குழந்தை இருந்து அது ஒருவேளை வந்து ஜேகேயோட குழந்தையா இருந்தா அவருக்கு குஷி தானே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல கேக்குறாரா. நீங்க 4 இல்லடா 7 அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு வேணும்னா எனக்கு அப்படி 4, 5, 6, 7, 8 அப்படியே வேணும்னா நான் தத்தெடுத்துப்பேன் அப்படிங்கிறீங்களா? பைபிளுக்கு மூஞ்சி சுருங்கி போயிருது. அட போச்சு போனா எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி ஜேகே மைண்ட் வைஸ் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன போறீங்களா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நம்ம ஒன்னாதான் போறோம் வாவே ஒன்னா போலான்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை கரெக்ட் பண்றதுக்காக உங்க ஷோல்டர்ல கை போறாரு. நீங்க அந்த கைய பக்குறீங்க அவர் மூஞ்ச பாக்குறீங்க, கைய பக்குறீங்க மூஞ்ச பாக்குறீங்க, கடைசியில அவர் மூஞ்ச பக்கம் ஒரு லுக் விடுறீங்க பாருங்களே, ரொம்ப டெரர் ஃபேஸ்ல அவர் மறைக்கிறீங்க. பைபிளுக்கு பக்குன்னு ஆயிருது. பார்த்துட்டு இப்ப எதுக்கு இப்படி மறைக்கிற, சரி எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் நழுவுறாரு. நீங்க பாக்குறீங்க சரி இல்லையே இவங்கள கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ற மாதிரி தோணுதே, பாப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. சோ நீங்க வந்து வேற கார்ல எடுத்துட்டு நீங்க ஆபீஸ் போயிட்டீங்களா. அப்புறம் வந்து மறுபடியும் அவர் வராரு, பிடிஎஸ்ல வராங்க. வந்துட்டு பிடிஎஸ்க்கு என்னன்னா இப்ப உங்களை கரெக்ட் பண்ணணும்,
ஏன்னா அவங்களுக்கு 3 குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, 3மே அவங்களோட குழந்தை. அவங்களுக்கு உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க. அதனால உங்களை கரெக்ட் பண்ணிட்டா நீங்களும் அவங்க கூட இருப்பீங்க, அவங்க பேபிஸ் அவங்க கூட தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. அவங்களுக்கு பேட்ச் கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேபிஸோட நீங்க தான் உங்களுக்கு முக்கியம். கரெக்ட் பண்ணணும் அவங்க தாட்டு. நீங்க என்ன இதுங்க லீகலா கோர்ட்ல கேஸ் போடாம இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கிறீங்க. ஓகே, இப்ப இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா போயிட்டு இருக்கீங்க. அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிடிக்கும்டா. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம எனக்கும் பிடிக்கும் உனக்கும் பிடிக்கும், 2 பேத்துக்கு ஒரே டெஸ்ட்ல அப்படிங்கிறாரு. வழியிறாரு உங்ககிட்ட நீங்க இப்ப எதுக்கு இவ்வளவு கேவலமா வழியிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. விய பச்சை தெரியுதா அப்படி சொல்லி கேக்குறாரு. பச்சை தெரியுது, கொஞ்சம் போயாங்கட்டு அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு கொடிறாரு. சோ அடுத்த ஜிம்மின்னு எல்லாரும் பாத்தீங்கன்னா 7 பேர் வெளியே நின்றுட்டாங்க. உங்களோட ரூம் இருக்குங்களா, அதுக்கு வெளியே நின்றுட்டு யாரு உங்களை கரெக்ட் பண்றா அப்படிங்கறது உங்களோட டாஸ்க். ஓகேவா? ஏன்னா ஒருத்தங்களை கரெக்ட் பண்ணாலும் போதுமே. இப்ப ஒருத்தங்க யாராச்சும் உங்களை கரெக்ட் பண்ணிட்டாலும் ஈஸி தானே உங்களுக்கு சொல்லிட்டு அது ஒரு டாஸ்க் மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்திருப்பாரு, நான் போறேன்டான். அவருக்கு என்னன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வீக் உங்களுக்கு நிறைய எல்லாமே ஒரே மாதிரிதான். வீக் என்ன பிடிக்குமோ அதே தான் உங்களுக்கும் பிடிக்கும். 2 பேருமே பாத்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குமா, அதனால நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால உருளா இருந்திருப்பாரு. மொக்கா வாங்கிட்டு தான் சார் வெளியே போறாரு. அது பாக்கும்போது எல்லாருக்கும் சிரித்தாது. எல்லாம் சிரிச்சுட்டு என்ன ஏன் மக்கா வாங்கினீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கேக்குறாரு. நீ மூடு, நீ அடுத்த போய் மக்கா வாங்கு அப்படின்னு சொல்றாரா. நான் கருக்குட்டி, நான் கடைசியா தான் போவேன் அப்படிங்கிறாரா. சரி ஃபர்ஸ்ட் யார் போறீங்கன்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் ஓகே இப்ப நான் ஆரம்ப போறேன் அப்படிங்கிறாரு. சோ எல்லா அட்டண்டன்ஸ் ஆர்டர்லயே போயிருக்கலாம். இந்த விஐஎன் தான் அவசரம் கொடுக்கப்பட்டு முன்னாடி ஓடினாரு. இப்ப பாத்தீங்களா மக்கா வாங்கிட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கலாய்க்கிறான். அப்ப நீ மூடுறா, நீ போவில அப்ப செருப்படி விழுகும் அப்படிங்கிறாரா. நம்ம ஜேகே செருப்படி எல்லாம் உள்ளாதயா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது பண்ணிட்டு சரி போயிட்டு ஒரு செருப்படி விழுகுமோ ஜேகே கொஞ்சம் இதுக்கு ஜாக்கிரதையாரா, ஏன்னா நீதான் இப்படி கொஞ்சம் முரட்டாளு, செருப்படி வாங்கினா ரொம்ப அசிங்கமா போயிரும், அதனால கொஞ்சம் இதுக்கு ஜாக்கிரதையாராசா, அவன்கிட்ட ரொம்ப வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அங்க போய் உங்ககிட்ட அடி வாங்க இருக்கிறதுக்கு உங்களை கரெக்ட் பண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அடி வாங்க இருக்கணும் அப்புறம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அடி வாங்க இருக்கக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து கால்குலேஷன் பண்ணிருக்காரு பைபிள. அப்படிங்க பார்த்தா நம்ம ஆரம்பம் உள்ளாரு. அவள் வயன் பேசலாமா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க பண்றதுல பார்த்து நம்மள கரெக்ட் பண்ற மாதிரியே தெரியுதே, சரி பாப்போம் எதிரி போதும் நாம கொஞ்சம் பார்ப்போம், என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல அப்படின்னு நீங்களும் யோசிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறீங்க. சோ அப்ப ஆரம் உள்ள இந்த கட்ட வயன் நான் உங்ககிட்ட ஒரு சிலது கேட்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. கேளுங்க அப்படிங்கிறீங்க. நீங்க உங்களுக்கு எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அது மனசுக்குள்ள புலம்புறாரு. நீங்க என்ன கேளுங்க, நீங்க எங்களுக்குங்கிறீங்க. நானே ஐயோ வரமாட்டேங்குது, வாய் வரைக்கும் வருது, அதுவே வரமாட்டேங்குதே அப்படின்னு பாவம் நம்ம ஆரம்பம் பழபிட்டு இருக்காருங்க. நீங்க ஏதாச்சும் வேணா நீங்க வெளியே வேணா யோசிச்சு கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றீங்க. மொக்கவங்கிட்ட சேர்த்து அவர் எந்திரிச்சு வந்துறாரு. அவருக்கு என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல, டக்குனு வந்துட்டாரு வெளியே. மொக்கவங்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டு என்னையா போனீங்க, ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க, நானு அழப்போடா அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க. அடுத்தது ஜின்னையா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஜின்ன பாக்குறாங்க. ஜின்ன கோத்துட்டாங்கடா, சரி போற அப்படி சொல்லிட்டு போறாரு. உள்ள வராரு. உள்ள வயன் அப்படிங்கிறாரா, என்ன வேணும், தயவு செஞ்சு மேட்டர் பாருங்களா அப்படின்னு கேக்குறீங்களா. நான் அதுக்கு தாண்டி அவரை கரெக்ட் பண்ண பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அது நாங்க பண்ணதுக்கெல்லாம் சாரி அப்படிங்கிறாரா. இப்ப நீங்க வெளியே போறீங்களா இல்ல உங்க மண்டையை உடைக்கட்டுமா அப்படின்னு கேக்குறீங்களா. அவரு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஜூட்டு விட்டாரு. எல்லாரும் ஏன் அவளை போய் கரெக்ட் பண்ண சொன்னா அலச ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி திட்டுறாங்க. மெயினா சுகாரா உட்காந்து கழுவுறாரு அவரை போட்டு. அவர் என்னடா பண்ணட்டும் டாபிக் எதுவும் தெரியல அப்படிங்கிறாரு. அடுத்து யார் போகணும் அப்படிங்கும்போது நம்ம ஜேப் தான் பைபிள மாட்டிக்கிச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாமே நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், அடுத்து என்னென்ன கேட்கலாங்க அப்படிங்கும்போது இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த ஜேப் மாட்டிக்கிட்ட பங்கு போய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜேப் சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேப்தத் உள்ள வராரு. சோ நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 7 உங்களை கரெக்ட் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நீங்க கரெக்ட் பண்ண வந்தீங்கன்னா நான் கரெக்ட் ஆயிடுவேனா,
ஐய என்ன இது அப்படி சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உள்ள. சப்போ ஜெய பண்ணிட்டு ஃபைன் அப்படின்னு கூப்பிடாரா. நீங்க என்ன அப்படின்னு கேக்கீங்க. நான் ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு கேக்குறாரா. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறீங்களா. நம்ம காயிட்டோம் அப்படி சொல்லிட்டு வரியா வெளிய எங்கேயாச்சும் காஃபி சாப்பிட போலாம் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு காஃபி பிடிக்காது அப்படிங்கிறீங்களா. இன்னும் எதை போட்டாலும் ஃபுல்லா வந்து பில்லராக வந்து விழுகுதே அப்படி சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. வயன் அப்படிங்கிறாரு. இப்ப என்ன என்ன டீ குடிக்க போலான்னு கூப்பிட போறீங்களா இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு கூப்பிட போறீங்களா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க. ஜெவப்புக்கெல்லாம் ஆத்தி என்ன கரெக்டா கேக்குது பயபிளா அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன நினைச்சிருப்பான்னா ஃபர்ஸ்ட் உங்களை டான்ஸ் எல்லாம் கூப்பிடலாம் நினைப்பாரு. ஏன்னா அவருக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால அப்படி வரலன்னா டீயே காஃபி இந்த காஃபி கூப்பிட்டுட்டு அப்புறம் டீ, அது இல்லைன்னா ஐஸ்கிரீம், அது இல்லாம சாக்லேட், கடைசி அதுவும் எதுவுமே இல்லைன்னா பீச்சுக்கு போலாமா. லாஸ்ட் அப்படி பீச்சுக்கு ஓகேவா அப்படி வந்திருப்பாரு. நீங்க கரெக்டா கேட்கும் போது ஒருவேளை இவளுக்கு மைண்ட் ரீடிங் பவருக்கு இது இருக்கோ ஐயோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு நினைக்கிறாரு. நீங்க உங்க பிளான்ல தெரியுது கொஞ்சம் போறீங்களா வெளியே அப்படிங்கிறீங்க. அவரு ஓகே அப்படி சொல்லிட்டு அரைப்பட்டு குடுக்குன்னு வெளியே ஓடி வந்துடுறாரு. வெளியே எல்லாரும் என்னையா காஃபி குடிக்க போலாமா டீ குடிக்க போலாமா என்ன என்ன கேள்வி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயக்கே கேக்குறாரு. நம்ம ஜெயப்பு நீ போவில்ல அப்ப இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா வர எல்லாருமே ஜெயிக்கத உட்காந்து கலாய்ப்பாரு. ஆனா எல்லாருமே ஜெயிக்காச்சு நீ போகும்போது தெரியுறாசா அப்படிங்கிறாங்க. ஜெய்கே தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சுகா ஓகேவா. சுகா தாங்க உள்ள வராரு. சுகா உள்ள வந்துட்டு பையன் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன அப்படின்னு கேக்குறீங்க. சரி நான் வந்து இதை பத்தி பேசலங்க, நான் நார்மல் நம்ம ப்ராஜெக்ட் பத்தி பேச வந்திருக்கேன் சொல்ல. நீங்க நம்பிட்டு அப்படிங்கிறீங்க. நிஜமாலுமா அப்படி சொல்லிட்டு ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் பேசுறேன் நீங்களும் கொஞ்சம் பேசுறீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவரு வந்து இந்த கண் நல்லா இருக்கா இந்த கண் நல்லா இருக்கா உனக்கு இந்த கண் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கேக்குறாரா. சரி இல்லையே அப்படின்னு பாக்குறீங்களா. அவருக்கு என்னன்னா நம்ம சுகா பத்தி உங்களுக்கே தெரியும்ல. அவர் கொஞ்சம் டெரரு கொஞ்சம் சாவேஜ்ல. அவருக்கு டக்கு இந்த ரொமான்ஸ் இந்த ஃபிளர்ட் இந்த சைட்ல அவருக்கு வராதுல. ஆகவே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட அந்த சேவேஜ்குள்ளேயே வந்து உங்களை இழுக்கலாமா உங்களை கரெக்ட் பண்ணலாமாங்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்காக தான் உங்க வழியில வராது. அப்படி நம்ம ஜாப் பத்தி பேசலாம் ப்ராஜெக்ட் பத்தி பேசுவோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பத்தி பேசினாங்க. கரெக்டா நீங்க பேசுனீங்களா. ஓகே கன் வச்சு பண்ணலாம் அவரோட இது கன்னு அவங்க மாஃபியா தான் பண்றாங்க. சோ அதை வச்சு பண்ணலாம்னுக்காக வராது. நீங்க இப்ப என்ன வேணுமோ அதை சொல்றீங்க உடனே. எங்க மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவரு. நீங்க சேச்சு அங்க கோபப்படுறது நீங்க யார் நான் அவங்க மேல கோபப்பட்டு இதுமே இல்ல சுகா அப்படிங்கிறீங்களா. சுகா தெரிஞ்சது இங்க எதுவுமே நீங்க சொல்ற ஸ்லாங்கே பைப்லைட் புரிஞ்சுது. கொலகான்னு இருக்கீங்க. ஓகே ஓயன் அப்ப நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவர் விட்டா ஜுட்டா சாமி நோண்டிடுறாரு. ஏன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் பைபிள் அங்க உட்கார்ந்தாலும் அவரோட மண்டை உருண்டுடா போகும். ஆகவே அவர் ஓடிட்டாரு. எல்லாரும் என்ன பொண்ணுக்கு டீ உள்ள போய் என்ன பண்ணீங்கோ அப்படின்னு கேக்குறாங்களா. டேய் இல்லடான்னு சொல்லிட்டு அவர் சொல்ற இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு. ரைட்டு சமகான்ல இருக்கா போலயே அப்படின்னு. பின்ன நாம பண்ணது ரொம்ப சின்ன வேலை பேரு மேடம் செம்மே நம்மகிட்ட வந்துட்டீங்களோ வாங்கோ அப்படி சொல்றதுக்கு வெட்ட மடையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகப்பட்டு திட்டுறாரு எல்லாரையும். எல்லாரும் ஐயோ ஐயா என்னமோ நாங்க பண்ணவே சொல்றீங்க நீங்க முட்டணும் எங்களோட பண்ணது நீங்கதான் வாங்க அப்படிங்கிறாரு. நம்ம சுகம் போடா ஐயோ அந்த புள்ள எப்படி கரெக்ட் பண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகம் வந்து அங்க யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த ஜிமீன் நான் இருக்கல பாருங்க நான் யாருங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் உள்ள வராரு. உள்ள வந்துட்டு பையன் அப்படி சொல்லி வராரா. நீங்க என்ன அப்படின்னு கேக்கீங்க. அவர் என்ன பண்ணிருப்பான்னா வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாங்கிட்டு வந்துருப்பாரு ஐட்டம்ஸ் எல்லாம் ஓகேவா. வாங்கிட்டு வந்து அவங்க டேபிள் வச்சு சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்களும் நீங்க எப்படினாடா என்னதான் இதா இருந்தாலும் நீங்க ஒரு ஃபுட்டிக்கல் ஓகேவா. சோறுன்னுட்டு அவங்க எல்லாத்தையும் விட்டுருவீங்க. அந்த கோவல விட மாட்டீங்க. கோவம் எதா இருந்தா சோறு கொடுத்து சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு அது கோவத்தை காட்டாளீங்க ஓகேவா. அதனால நீங்க வந்து சாப்பிடுறீங்க. சாப்பிடா வலிக்கரா அப்படி சொல்லிட்டு அவர் வேற நினைக்கிறாரு. பைபிளுக்கு நீங்க யாருன்னு தெரியல. அவரு அப்படியே உங்ககிட்ட அவங்க கையை பிடிச்சு நம்ம இப்படி பிடிச்சி இந்த 5 வரல் பாத்தீங்களா அதை லைட்டா ஒரு தடவி பையன் ஆடி தங்கம் கோவமா இருக்கி ஆடிட்டு பைபிள் என்ன பண்ணுது எல்லா பொண்ணுகிட்டயும் ஃபிளட் பண்ணுது உங்ககிட்ட ஃபிளட் பண்ணுது. நீங்க சப்புன்னு ஒரு அறத கண்ணத்திலே பைபிள கையத்தை பிடிச்சிட்டாரு. சரி கணத்தை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு என்னடி ஆச்சு ஆண்டி ஓடிச்சோ அப்படி சரி கேக்குறாரா. என்ன பண்ற அடிக்கிறீங்களா. ஐயோ இவகிட்ட மாட்டினது ரொம்ப போச்சே சொல்லிட்டு பைபிள தெரிச்சு ஓடி வராரு வெளியே நம்ம ஜெயிக்கதான்.
அதே மாதிரி அவரோட விரலையா விட்டுட்டு யானிட்டமோ என்ன கோவமோ அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணி காமிக்கிறாரு. ஜிம்மிலாம் நீ உள்ள போயிலடா அப்ப இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம ஜெயிக்க ஆஹா இந்தாங்க கேட்டுக்கோங்க நான் போறேன் அவளை கரெக்ட் பண்றேன் அப்படின்னு ஜிக்கி அப்படின்னு அவளே காஞ்சி வராளா இல்லையான்னு இருப்பாங்க. அவள் சேர்த்து ஜேகே உள்ள வராரு. ஓகே மிஸ் இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சா அண்டி ஜேகேயோட முடிச்சாலும் கேட்கக்கூடாது. ஜேகேவோட கொஞ்சம் காமெடி சீரியல் எல்லாம் வரும், அதாவது கொஞ்சம் யோசிக்கலாம் ஜேகே கொஞ்சம் நல்லா போலாம் அப்படின்னு. ஓகே எப்படி போலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா. ஐயோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கடா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா. பாக்குறீங்க நானும் பாக்குறேன். நான் எபிசோட் போட போற ½ ஒன்ஸ் இல்லைன்னா 1 hour ஒன்ஸ் நான் வந்து பாப்பேன் எத்தனை பேர் பாத்துருக்காங்கன்னு. நிறைய பேர் பாக்குறீங்கடா, பட் அது கமெண்ட் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் ஓகே நம்ம ஆர்மிஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணல எனக்கு சத்தியமே இப்படிதான் தெரியும். நீங்க கமெண்ட் எனக்கு வந்து ஓகே நம்ம இப்படி போலான்னு போடுவேன். நீங்க அது நல்லா இல்லன்ட்டீங்கன்னா நான் உடனே மாத்திக்கிறேன். நீங்க சொல்றமே நான் கன்ஃபார்ம் போடுவேன்டா. சோ உங்களுக்கு ஒன் ஷாட்டா இல்ல வந்து எப்படி கொண்டு போகணும், இல்ல இந்த எஃப்எஃப் சீக்கிரமா முடிச்சுக்கலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் லென்த்தா கொண்டு போலாமான்னு சொல்லுங்க. இல்ல பிடிஎஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அலைய ஓடலாம், பேபிஸ் வந்து உடனே தெரிய வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியக்கலாம் சொல்லுங்க பண்ணிடலாம். இல்ல பிடிஎஸ் பார்க்க பாவமா இருக்கு 2 பத்தி சேர்த்து வச்சிருங்க சீக்கிரமானா சொல்லுங்க, சேர்த்து வச்சிடலாம். எல்லாமே உங்க சாய்ஸ் தான்டா. சரி நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிக்கும் எனக்கு. ஓகே பாய் ஆர்மிஸ், நான் வளர குழப்பம் பேசுறேன். See you.